என்னங்க அதுக்குள்ள வண்டியில ஏற சொல்றீங்க? இப்பதானே பஸ் வந்திருக்கு. இனிமே போய் பஸ் வந்துருச்சுன்னு சொன்னாதான் அடுத்து 1 மணி நேரமா 2 மணி நேரமா கிளம்புறதுக்கு ஆகும். இந்தா எல்லாம் கிளம்பி அப்புறமா தான் போகணும். அம்மா நீங்க சொன்னது 9 மணி, நான் வந்ததா 10 ஆயிடுச்சு. என்னம்மா இன்னமும் லேட் ஆகுமா? அதெல்லாம் அப்படிதானே ஆகும். கொஞ்சம் பொறுமையா தான் எல்லாரும் கிளம்பி வருவாளுவ. கொஞ்ச நேரம் அப்படி உட்காருங்க. எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வாரேன். அப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா அலாரம் அடிங்க. அப்பதான் எல்லாரும் பஸ் வந்துருச்சுன்னு கிளம்புவாளுவ. என்னடா இது, கோயிலுக்கு போறவளா இல்ல கல்யாணத்துக்கு எங்கேயும் போறவளா? என்னமோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லுதுவ. ஐயா போயிட்டு எப்படி வர்றது? நாளைக்கு வேற இன்னொரு சவாரி இருக்கு, நேரத்தோட வந்துட முடியுமா? வசந்தி, ஏ வசந்தி, ஏய் கிளம்பிட்டியாடி? ஏ வசந்தி, வாவுமா, வா வா வா. என்ன வா வா வான்னு வாய் வங்காள விரியிட வரைக்கும் விரியுது. கிளம்புனியா இல்லையா? பஸ் வந்துருச்சு, சீக்கிரம் கிளம்பு. உன் கூட்டாளி எல்லாம் சீக்கிரம் கிளப்பு. பஸ் வந்துருச்சா? ஐயோ, நான் இப்பதான் உலைய போட்டிருக்கேன். இனி எப்ப சோறாக்கி எப்ப குழம்பு வச்சுட்டு வர்றது? அடியே, இவ்வளவு நேரம் என்னடி பண்ண காலையில இருந்து? இப்பதான் உலை போட்டிருக்கியா? அடுப்புலாம் அப்படியே நிப்பாட்டி போட்டுட்டு சீக்கிரமா கிளம்புற வழியை பாரு. பஸ் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா பரவாயில்ல. சரி நேரம் ஆயிடுச்சு. ராத்திரிக்கு மத்தியானத்துக்கு பிள்ளைகளுக்கு சோறாக்கி வச்சுட்டு போலாம்னு இப்பதான் உலைய போட்டேன். சரி இரு, இன்னும் 1/4 மணி நேரத்துல ஆக்கி முடிச்சிருவேன். முடிச்ச பிறகு வரலாம். அதுக்குள்ள எல்லாரும் ரெடி ஆகட்டும். இந்தா நான் ரெடியா இருக்கேன். அப்படியே போக வேண்டியதான் வேலை. ராணிகா, லட்சு, பஸ் வந்துருச்சா? பாத்தியலா? சீக்கிரம் கிளம்புங்க. சரி வசந்தி, இந்தா நீ சேர்த்து விட்ட ஆளெல்லாம் சீக்கிரம் கூப்பிட்டுக்கிட்டு வந்துரு. இந்தா நான் அப்படியே அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்துடுறேன். என்ன காலையில 7 மணிக்கு கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு இந்தா பஸ் வர்றதா 10 மணி. அம்மா இவ மட்டும்தான் பஸ்ஸுக்கு எல்லாருக்கும் காசுப்பட்டு கூப்பிட்டுட்டு போற மாதிரி இல்ல ஓவரா சீன் கட்டுறா. நம்ம எப்ப கிளம்பி போறோமோ அப்பதான் பஸ் எடுப்பாவ. இக்கா எல்லாரும் வந்தாச்சா? இங்க சின்ன பொண்ணு இன்னும் காணோம். நேரம் ஆயிடுச்சு. ஏற்கனவே மணி 12 ஆயிடுச்சு. அந்த கத்தாதீங்க, வந்துட்டேன். என்ன சின்ன பொண்ணு இது? என்ன கோயிலுக்கு போறியா இல்ல வேற எங்கேயும் போறியா? என்ன பொண்ணு, புது துணி எங்கம்மா? பழைய துணியை போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறேன். புது துணி எல்லாம் எதுவும் எடுக்கலையக்கா. இந்த துணி தான் என்கிட்ட இருக்கு. அதுக்கு தான் முன்னமே எங்க கூடயே மாலை போட்டுக்கன்னு சொன்னோம். நீ தான் கோயிலுக்கு போற நாள் போடுறேன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் அல்டல் பண்ணிக்கிட்டு நிக்கிற சின்ன பொண்ணு. இப்படி எல்லாம் பழைய துணி எல்லாம் போட்டுக்கிட்டு வரக்கூடாது பாத்துக்கோ. சாமியே வந்து சொல்லிச்சா நேரா எனக்கு புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு தான் வரணும்னு. சும்மா வாய முடிட்டு வருவீங்களா? எம்மா தயவு செஞ்சு பஸ்ல வந்து ஏறுங்கம்மா, ராவுகாலம் ஆரம்பிக்க போகுதே. இவ்வளவு கூட சேர்ந்தாலே ராவுகாலம் தான். தனியா வர ஆரம்பிக்க போதா என்ன? சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு நீ ஒண்ணு எங்க கூட வரணும்னு அவசியம் இல்ல பாத்துக்கோ. நான் என்ன வாங்கிட்டு சும்மாவே வரேன்? காசு கொடுத்து தானே வரேன். ஒழுங்கா வாய முடிட்டு போகுமாலே. சின்ன பொண்ணு இப்ப யாரு என்ன தப்பா கேட்டுவிட்டா? கழுத்துல மாலையை காணும், நெத்தில பட்டையை காணும். உன்னை பார்த்தா கோயிலுக்கு போற மாதிரியே தெரியுது. இங்க ஜினிமாவுக்கு டூருக்கு போற மாதிரி பேண்ட் சட்டியை மாட்டிக்கிட்டு கிளம்பி வந்திருக்கேன். ஓன் சட்டி கோயிலுக்கு இப்படி எல்லாம் போக கூடாதுடி. பட்டையும் ருத்ராட்ச கொட்டையும் மாட்டினதான் கோயில் உள்ள விடுவாவன்னு எதுவும் சட்டம் இருக்கா? போவாங்க சும்மா. என்ன எது கேட்டா ஏத்து பேசுறேன்? ஐயே இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சின்ன பொண்ணு நாங்கெல்லாம் மாலை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போறோன்னு சும்மா சீன் கட்டுறதுக்கு தான் நீயே மாலை போட்டிருக்க. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? ஐயோ, திங்கிறத வேற மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ண. வீட்டுக்கு போய் புளிச்சோறும் திங்கிறத எடுத்துட்டு வந்துடுறேன். சின்ன பொண்ணு சோறுலாம் எதுக்குமா? போற வழியில சாப்பிட்டுக்கிட்டு போறதுக்கு தான். வேற எதுக்கு? இந்த சின்ன பொண்ணு நேத்தி உங்ககிட்ட சொன்னல கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுக்கிட்டு தான் சோறுனே. ஐயோ, பட்னி எல்லாம் என்னால கடக்க முடியாது. என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு நாள் பட்னி கிடந்தா ஒன்னும் ஆயிடாது சரியா? உனக்கும் பாதி புளிச்சோறு தாரமுடியே. தின்பண்டெல்லாம் என் மாமியா நிறைய வாங்கி கொடுத்துருக்கு. சரி போய் எடுத்துட்டு வா சீக்கிரம். மாலே பாவம் சின்ன பொண்ணு திங்கிட்டு தானே போய் எடுத்துக்கிட்டு வந்தா பாரா. என்னவோ போங்கம்மா. சரி வந்து வண்டியில ஏறுங்க எல்லாரும் சீக்கிரம். இந்த அப்படி நிக்க வச்சு எல்லாருக்கும் திருஷ்டி சுத்திடலாம்ல. ஏமா உமா நேற்று வேப்பில மலையெல்லாம் கட்டினே எங்க அதெல்லாம்? ஐயோ மறந்துட்டேன்க்கா. அம்மா பஸ்ஸுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வைக்க சொன்னேன். அதெல்லாம் எதுவுமே செய்யலையாமா? ஏமா அதெல்லாம் எதுவும் செய்ய வேணாமா, நேரா பஸ்ல ஏறுங்கம்மா. நீங்க எல்லா பஸ்ஸா இருக்கு, சந்தன குங்குமம்லாம் வச்சு புது பஸ் வீணாக்கிடாதீங்க. என்ன ஒரு நாளைக்கு பஸ்ஸுக்கு வாடகை தந்திருக்கோம்ல? இந்த ஒரு நாளைக்கு பஸ்ஸுக்கு முழு கண்ட்ரோல் நாங்க தான். கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் பஸ் எங்க பொறுப்பு பாத்துக்கோங்க. ஏமா அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுமா, ஓனர் திட்டுவாமா. இந்த உணரா இருந்தாலும் நாங்க பேசிக்கிறோம். எங்களை கோயிலுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போற பஸ் இது எங்க ஆத்தா மாதிரி. பஸ்ஸுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு படைக்கிறது இல்லையா என்ன? இக்கா அந்த ஓடி போய் நான் வீட்டுல வேப்பில மலை இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இது சந்தனம் குங்குமம்லாம் பஸ்ஸுக்கு வச்சு விடு என்ன? சரிம்மா சரி சீக்கிரம் போ. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. யாரும் இடுமுடியெல்லாம் சரியா எடுத்துக்கிட்டீங்கல்ல? நான் எடுத்துக்கிட்டேன். வசந்தி நீ எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன்க்கா. அக்கா வேனுக்கு அலங்காரம்லாம் சூப்பரா முடிச்சாச்சு. அடுத்து என்ன? வேன் டிரைவரை கூப்பிட்டு வச்சு அவருக்கு ஒரு ஆரத்தி எடுத்துட்டு கிளம்பிடலாம்ல? சரிமாமா கிளம்பிடலாம். டிரைவரை கூப்பிடு. அதுக்குள்ள எங்க போயிட்டாரு இவரு? என்ன ஆரம்பத்துல தூங்கிட்டு கிடக்காரு? இப்படிலாம் இருந்தா எப்படிமா கோயிலுக்கு போறது? டிரைவர் என்ன டிரைவர் டிரைவர் தம்பி வாராரு ஆரம்பி. அக்கா என்னக்கா நெருப்ப கையில பிடிச்சுக்கிட்டு இருக்க? அது நெருப்பு இல்லடி, அக்கினி சட்டி. கையை சுட்டுட்டு போகுது. என்ன பண்ண? இப்ப அக்கா உடம்புல ஆட்டை இறங்கிருக்கா. கையும் சுடாது ஒண்ணும் சுடாது. உன் வாயை மூடிக்கிட்டு இரு. இப்படியே பேசுன அக்கினி சட்னியை நேரா கொண்டு வந்து உன் வாயில தான் வச்சு அழுத்தும். என்ன இவ்வளவா கோயிலுக்கு போறேன்ற பேர்ல என்னென்னவோ வித்தெல்லாம் காட்டுறாளுவ. டிரைவர் இலை அத்தை கிளம்ப நேரம் ஆயிடுச்சுடா. வாடா சீக்கிரம் வா. அத்தா மகமாயி எங்களை எப்படியாவது நல்லபடியா கொண்டு போய் சேர்த்துரு சாமி. ஓம் சதி ராஜதி சொல்லு. ஓம் சதி பராசத்தின சிவகார்த்திகேயன் நடிச்ச புது படம் தானே? அந்த படத்தை வேற எதுக்கு சொல்றீங்க? சாமி வேறுடி. டிரைவர் என்ன
ஏன் பாசா இது அம்மா என்னம்மா இது என்ன இது அலங்கோலம் பஸ் இந்த மாதிரி நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்களே இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா எப்படிம்மா நேரா ரோட்டை பட்ட வந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு போறது என்னடா சொன்ன அலங்கோலமா என் தேரை நான் அழகுபடுத்தி வச்சிருக்கேன் அலங்கோலன்னு சொல்றீங்க ஏம்மா அலங்கோலத்தை அலங்கோலன்னு சொல்லாம வேற என்ன ரங்கோலின்னு சொல்ல முடியும் என்னடி பாக்குறீங்க டிரைவரை உட்கார வச்சு டிரைவர் மண்டையில தேங்காய் உடைங்க ஆத்தாவுக்கு நேரம் நெருங்கிக்கிட்டு வருது சீக்கிரம் வண்டியை எடுங்க ஆத்தாவை பார்க்க கிளம்பலாம் டிரைவர் என்ன வா நான் வந்து இப்படி உட்காரு தேங்காய் எடுத்து மண்டையில உடைக்கும் ஆஹா இன்னைக்கு டிரைவருக்கு சமாதி கட்டாம விட மாட்டாளுவோ போலயே. டிரைவரையா டிரைவரே ஓஞ்சதி டிரைவரே டிரைவரையா டிரைவரே ஆஞ்சதி டிரைவரே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கடி சேர்ந்து சொல்லுங்க டிரைவருக்கு மாலையை போட்டு சூடத்தை காட்டுங்கடி காட்டுங்க என்ன பண்ண நீதான் பட்டை இந்த மாலையெல்லாம் எதுவும் இல்லாம இருக்கல்ல இந்த நீ போய் டிரைவருக்கு சூடத்தை காட்டு எங்களால எட்ட நகர முடியாது இது வேறயா என்ன டிரைவரே எதுக்குடா நம்ம இந்த மாதிரி மாலை போட்டவங்க கூட கோயிலுக்கு போறோம்னு நினைச்சுக்கிட்டியா? என்னம்மா நடக்குது இங்க எனக்கு ஒண்ணும் புரியல மண்டையில தேங்காய் ஓடிக்கணும்னு சொல்ற வேடா வேற வழுக்க மாட்டைய மண்டை ரெட்டா போதுக்குச்சுன்னா அவ்வளவுதான் என் குடும்பத்தை பக்கம் யாரும் இல்ல அதையெல்லாம் கவலைப்படாத ஆத்தா எல்லாத்தையும் பாத்துக்குவா. ஏக்கா மாலை போட்டாச்சு அடுத்து அடுத்து என்ன வாயில எலுமிச்சை பழத்தை சொருவே சூளத்துல சோறு வர மாதிரி சொல்றா பாரு. வாயை கொஞ்ச நேரம் அப்படியே பொழந்துக்கிட்டு காமிங்க எலுமிச்சை பழம் வைக்கணுமா வாயில. சூப்பர் என்ன சூப்பர் கிட விட்ட 10 பத்தமும் பக்காவா இருக்கு. அப்புறம் என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சு கிளம்பலாமா? ஏய் இந்த சட்டியை கொண்டு போய் எஞ்சனுக்கு மேல வைடி கோயிலுக்கு போய் இறங்குற வரையும் சட்டி எரிகிறது நிக்கவே கூடாது. அட குண்டுக்கு இருக்கி சட்டையை கொண்டு எஞ்சினுக்கு மேல வச்சா பசு வெடிச்சு நம்ம எல்லாரும் நேரா பரலோகத்துக்கு தான் போவோம் கோயிலுக்கு போக மாட்டோம். என்ன பண்ண ஆட்டா சொல்றத கேளு. ஐயோ என்னவோ பண்ண காத்திருக்காளுவே என்னன்னு ஒண்ணும் புரியல. இப்ப சட்டியை கொண்டு நீ எஞ்சன் மேல வைக்கிறியா இல்ல உன் தலைமையில வைக்கவா? இது என்ன இது வம்பா இருக்கு? ஐயோ இவ்வளவு கூட கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டது பெரும் தப்பா போச்சே. சரி சரி குடு குடு சட்டியை கொட்டி வைக்கிறேன். ஓ டிரைவரே பார்த்து பத்திரமையா பத்திரம்.